இன்னைக்கான மோட்டிவேஷனல் தாட்டுக்கு ரிலேட்டடான ஸ்டோரி பார்க்கலாமா? ஸோ டுடே ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பையன், இது வந்து எந்த ஒரு ரியல் ஸ்டோரியும் கிடையாதுங்க, ஜஸ்ட் ஸ்டோரி. பிகாஸ் இன்னைக்கான மோட்டிவேஷனல் தாட் எல்லா சக்ஸஸ் பண்ண ஒரு பர்சனுக்குமே அது பொருந்தும். ஸோ அதனால நம்ம வந்து இதை நார்மலான ஒரு ஸ்டோரியிலே பார்க்கலாம். ஸோ இதில் என்னன்னா, ஒரு பையன் இருக்கான்னு வச்சுக்கோங்க, அவன் பேர் ராம். ஓகே, அவன் வந்து ராம் அண்ட் அனதர் ஒன் பர்சன் இஸ் தேவ். ஸோ போத் பர்சன்ஸ் ஆர் தேர். அவங்க வந்துட்டு ராம் அண்ட் தேவ் ரெண்டு பேருக்குமே ஒரு இன்டர்ன்ஷிப் அட்டன் பண்றதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. அந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு அவங்க வந்து இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் ஆகணும். அந்த இன்டர்வியூ அவங்க கிளியர் பண்ணிட்டா இன்டர்ன்ஷிப் அட்டன் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. அந்த டைம்ல இந்த ராம் என்ன பண்றான்னா, எப்போதுமே அந்த இன்டர்ன்ஷிப் நாளைக்கான இன்டர்வியூ இருக்கு. அந்த டைம்ல முதல் நாள் ஃபுல்லாவே அவன் திங்க் பண்ணிட்டே இருக்கான். ஐயோ, நம்மளுக்கு வந்து இது இந்த இன்டர்ன்ஷிப் கிடைக்கிற அளவுக்கு நம்ம வந்து வர்த்தபிளா, இதுல வந்து அவங்க கேட்குற கொஸ்டின்ஸ்க்குலாம் நம்மளுக்கு கண்டிப்பா ஆன்சர் தெரியுமா, அவங்க கேட்குற கொஸ்டின் ஏதாவது நம்மளுக்கு தெரியாம போயிடுச்சுன்னா என்ன பண்றது, அப்படி இப்படின்னு அவன் திங்க் பண்ணிட்டே இருக்கான். ஓகேவா? ஒரு நாளைக்கு முன்னாடி இன்டர்வியூ அடுத்த நாள் இருக்குன்னா நம்ம அதுக்கான ப்ரிப்பரேஷன் பண்ணணும். வாட் எவர் ஹேப்பன்ஸ் டுமாரோ, ரைட்? அதுக்கான ப்ரிப்பரேஷன் பண்ணாம திங்க் மட்டுமே அவன் பண்ணிட்டு இருக்கான். இப்படி ஆயிடுமோ, அப்படி ஆயிடுமோ, அப்படி ஆயிடுமோ, இப்படி ஆயிடுமோ, நம்ம வந்து செலக்ட் ஆக மாட்டோமோ, அப்படி இப்படின்னு எல்லா திங்கிங்கையும் ஓவரா பண்ணிட்டு இருந்ததால அடுத்த நாள் காலையில என்னாச்சு, ஒரு ப்ரிப்பரேஷனும் இல்லாம ஒரு இன்டர்வியூக்கு போனா என்ன ஆகும்? ஆப்வியஸா ஃபெயிலியர். ஸோ தட் இஸ் த திங் ஹி ஃபேஸ்ட். அண்ட் another ஒரு பர்சன் சொன்னா தேவ். கரெக்டா? அவனும் இதே மாதிரி இன்டர்ன்ஷிப் தான், அதே சேம் இன்டர்ன்ஷிப் தான் அவனும் வந்துட்டு ப்ரிப்பேர் பண்றதுக்கு பிளான் பண்ணியிருக்கான். அதனால முன்னாடி அவனுமே என்ன பண்றான், ஓகே இன்டர்வியூக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும்னு உட்காரும்போது அவனுக்குமே சில திங்ஸ் வரும். நம்ம இதை பண்ணிடுவோமா, எல்லாருக்குமே நார்மலா வரும் இல்லையா? நம்ம ப்ராப்பரா பண்ணிடுவோமா, இதுக்கு நம்ம செலக்ட் ஆகுமா, எல்லா திங்கிங்கும் வரும் எல்லா பர்சனுக்கும். ஸோ அவன் திங்க் பண்றான், இந்த மாதிரி ஆயிடுமா, ஏதாவது அப்படிலாம் ரொம்ப ஓவர் திங்க் பண்ணலான்னா இது வந்து நம்ம கிளியர் பண்ணிடுவோமா, ஸோ இதுக்கு என்ன பண்றது, பண்ணிடுவோமான்னு ஒரு பயமும் ஒரு திங்கிங்கும் இருந்துச்சு. அட் த சேம் டைம் அவன் என்ன பண்ணா, திங்க் மட்டுமே பண்ணிட்டு இல்லாம, ஓகே இந்த இன்டர்வியூக்காக நான் என்னென்ன ரிசோர்ஸஸை பார்க்கணும், எதை நான் ப்ரிப்பேர் பண்ணணுங்கிறத ஒர்க் அவன் ஸ்டார்ட் பண்ணான். திங்க் மட்டுமே பண்ணல, நல்லா நோட் பண்ணுங்க, திங்க் மட்டுமே பண்ணல, திங்க் பண்ணிட்டான், ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டான். ஸோ இந்த சென்ஸ் அவன் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணதால அவன் ஏதோ அவனால் முடிஞ்ச அளவு ப்ரிப்பரேஷன் பண்ணி அடுத்த நாள் போய் இன்டர்வியூ அட்டன் பண்றான். சக்சஸ்ஃபுல்லா அவன் அந்த இன்டர்வியூ கிளியர் பண்ணிடுறான். ஸோ இந்த ராம் அண்ட் தேவ், இந்த ரெண்டு பேருக்குள்ள என்ன உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியுதுன்னா, ராமும் அதே தான் திங்க் பண்ணா, தேவும் அதே தான் திங்க் பண்ணான். பட் ராம் இங்க பண்ணது ஓவர் திங்கிங். ஸோ அந்த ஓவர் திங்கிங் கொஞ்சம் குறைச்சிட்டு அவன் அந்த ப்ரிப்பரேஷன்ல அதை கான்சென்ட்ரேட் பண்ணிதானா டெஃபினட்டா அவன் வந்து அடுத்த நாள் இன்டர்வியூல சக்சஸ் ஆயிருப்பான். ஓவர் திங்க் பண்ணதால அவனோட ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி என்ன ஆயிடுச்சு, அவன் லூஸ் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. இங்க நம்மளோட தேவ் என்ன பண்ணா, அவனும் திங்க் பண்ணான், பட் ஹி டசன்ட் டூ எனி ஓவர் திங்க். ஜஸ்ட் ஓகே திங்க் பண்ணி, ஓகே வாட் எவர் இட் இஸ் வி ஒர்க் ஆன் தட் அப்படின்னு சொல்லிட்டு ஒர்க் பண்ணி அந்த சக்சஸ் அவன் ரீச் பண்ணான். இதுதான் நம்மளோட ரியல் லைஃப்லையும் தட் இஸ் த திங்க் ஹேப்பனிங். ஓவர் திங்க்னு எல்லாத்தையும் ஓவர் திங்க் பண்ணிட்டு நம்மளுக்கு வர ஆப்பர்ச்சுனிட்டி கூட நம்ம கண்ணை விட்டு போயிட்டே இருக்கு, நம்மளுக்கு அதை ரீச் பண்ண முடியாத அளவுக்கு போயிட்டு இருக்கு. ஸோ யாரும் ஓவர் திங்க் பண்ணாதீங்க. உங்களோட லைஃபோட சக்சஸ்க்கு, கோல்க்கு நீங்க என்ன பண்ணணுமோ அந்த ஒர்க்கை மட்டும் பண்ணுங்க. திஸ் இஸ் மை அட்வைஸ் அண்ட் திஸ் இஸ் மை டுடேஸ் மோட்டிவேஷனல் தாட். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.